அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மட்டனே தோற்று போகிற அளவுக்கு மீல் மேக்கர் வச்சு இன்றைக்கி மட்டன் கிரேவி மெத்தடில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து 1/4 கிலோ அளவுக்கு மீல் மேக்கரை 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. கொஞ்சம் சாஃப்டாகட்டும். அதுக்கடையில் இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இது கூட 4 பல் பூண்டு, 4 பல் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. சரி சமமாக இருக்கணும் இஞ்சி பூண்டோட அளவு. 1.5 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக சாஃப்டாகட்டும். வெங்காயம் சாஃப்டானதுக்கப்புறமா இது கூட 3 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு சால்ட், அதாவது வதங்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா சாஃப்டாக வதங்க விட்டுட்டு ஆற விட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த, அதாவது ஊற வச்சுருந்த சோயா இருக்கு இல்லையா, அதை நல்லா கை வச்சு புழிஞ்சு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் குக்கரில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி வைக்கிறேன். தேவைப்படுறாங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மசாலா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிறது வரை வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்டானதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நான் மிக்சர் ஜாரில் அலசி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்தோடனே மேலெல்லாம் திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குழம்பா செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கிரேவியாக செய்ய போகிறனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக இது கூட மட்டன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாமே ஆப்ஷனாக தான், தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மட்டன் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா மட்டனும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு. அவ்வளோதாங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 to 4 விசில் விட்டுட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.